வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு உத்தரவையும் போடக்கூடாது, அவரது முழுமையான அதிகாரங்கள் தற்காலிகமாக பறிக்கப்பட்டு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்னம் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் நேரடியாக ஆஜராகி விளக்கம் அளிக்காத காரணத்தினால் அவரது பொதுச் செயலாளர் பதவியை தற்காலிகமாக பறித்துள்ளது தேர்தல் ஆணையம். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுகவினர்கள் பயன்படுத்த முடியாது. அதே சமயத்தில் பொதுச் செயலாளர் பதவியையும் அவரால் பயன்படுத்த முடியாது என்பதை தான் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவை எதிர்த்து டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடியால் பல்வேறு பிரச்சனைகள் தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. எடப்பாடி போன்றவர்கள் நிச்சயம் அதிமுகவில் இருக்கும் வரை வெற்றி அடைவது கடினம்தான் என்றும் சூரியமூர்த்தி, புகழேந்தி மற்றும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக குரல்களையும் கடந்த ஆண்டு முழுவதுமாக நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை பதிவு செய்தார்கள். இறுதியாக அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சூரியமூர்த்தியும் புகழேந்தியும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அந்த வழக்கானது தேர்தல் ஆணையமே பார்த்து கொள்ளும். தேர்தல் ஆணையம் என்ன கூறுகிறதோ அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்று கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக உத்தரவை பிறப்பித்தது. இதனால் OPS வைத்திலிங்கம், OP ரவீந்திரநாத், புகழேந்தி, சூரியமூர்த்தி இவர்கள் அனைவரையும் டெல்லி தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் சந்திப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பித்தது. ஆனால் இதில் OPS அவர்களும் OP ரவீந்திரநாத், சூரியமூர்த்தி மற்றும் புகழேந்தி இவர்கள் மட்டும்தான் கலந்து கொண்டார்களே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. இதனால் அவருக்கு எந்த ஒரு அதிகாரங்களும் இல்லை. இரட்டை இலை சொந்தம் கொண்டாடும் அளவிற்கான ஆதாரமும் அவரிடம் கிடையாது என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் இடைக்கால தடை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலை சிக்கி இருப்பதால் அதிமுகவினர்கள் கடும் கோபம் அடைந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் முழுமையான அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருப்பது சரியா தவறா, இரட்டை இலை சின்னத்தை யார் பயன்படுத்தலாம் என்பதை